பண்ணிட்டு இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஏமா என்னமா இது பச்சை கலர் சிக்கன் செஞ்சு வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? இது கோங்குரா சிக்கன் சூப்பரா இருக்கும். வாங்க 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 வாங்க. இந்த கோங்குரா சிக்கன் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். இதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கேங்க. இதுலயே கார மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா இதை கலந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு நல்லா கிளீன் பண்ணி வச்ச கோங்குரா இலையெல்லாம் சேர்த்து 5 பச்சை மிளகாய் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி அப்படியே தட்டு போட்டு மூடி வேக வைப்போம். இப்போ இது வெந்திருக்கும், இதை இறக்கிடலாம். இப்போ ஒரு பேனை வச்சு பிசு இல்லாத சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில், விட்டமின் A, D, E இருந்தது, நோ கொலஸ்ட்ரால், ஈஸி டைஜஷன். இந்த எண்ணெயை ஊத்தி பட்டை லவங்கம் ஏலக்காய் தாளிச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அப்படியே போட்டு நல்லா கிளறி விடலாங்க. இதுல கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்ச கோங்குரா இலையெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். இப்ப நம்ம வேக வச்சு ஆற வச்ச கோங்குரா இலையோ பச்சை மிளகாயும் அப்படியே எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப 50% வெந்த சிக்கன்ல அப்படியே அரைச்ச கோங்குரா பேஸ்ட போட்டு நல்ல ஒரு கிளறி சிம்ல வச்சு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா முடிஞ்சது கோங்குரா சிக்கன். அப்படியே இறக்கி வச்சு சுட சுட சாதம் போட்டு இதுல கோங்குரா சிக்கன் அள்ளி போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.